2 உயிர் போயிருச்சு. ஒண்ணு தாய், இன்னொன்னு வயித்துல இருந்த சிசு. நீதி கிடைக்குமா? கிடைக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்துல பைபாஸ்ல ஒரு கர்ப்பிணி பெண் வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து வேகமா வந்த ஒரு கார் வந்து அவங்கள அடிச்சு தூக்குது. அடிச்சு தூக்கணும்னா ஸ்பாட்லயே தூக்கி எறியப்படுறாங்க. தூக்கி எறியப்பட்ட ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. அந்த கார் அப்பயும் நிக்காம போயிட்டே இருக்கு. போன வேகத்துல பின்னாடி ஒரு கார் வந்து அந்த காரை நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனதா இருக்கு. இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன் போற கார்ல வந்து டிஎம்கே கொடி மாடி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, டிஎம்கே கொடி மாட்டினா உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிருவீங்களா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் பாயிண்டே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா அவர் குடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. காரை ஓட்டிட்டு போன ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வர். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இப்ப இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், இது ஒரு பெரிய விஷயமா ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா இது பண்றீங்க வைக்கிறீங்க அப்படின்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தோம்னா போலீஸ் இதே தான் வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்களா? இது வந்து ஒரு நார்மலா வந்து ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதுன்னு சொல்லியிருப்பாங்களா? என்னென்ன கேஸ் போடணுமோ எல்லா கேஸையும் போட்டு நம்ம உள்ள தள்ளிட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இப்ப இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து எந்த நியூஸ்லயும் போடாது, கவர்மெண்ட் கேள்வி கேட்காது, அப்படிதானே? எந்த மாதிரி கட்டமைப்பு சூழ்நிலையில எந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க பாத்துக்கங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இப்ப போடுற ஓட்டையாச்சு கரெக்டான ஆளுக்கு, எங்க தளபதி விஜய்க்கு போட்டு தமிழ்நாட்டையே மாத்துங்க.